திருத்தணி முருகன் கோவில் வரலாறு தமிழில் திருத்தணி முருகன் கோவில் தமிழ்நாட்டின் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு பிரசித்தி பெற்ற முருகன் கோவில் ஆகும். இது 6 படை வீடுகளில் ஒன்றாகும். திருத்தணி மலைக்கோவில் சுமார் 700 படிகள் கொண்ட ஒரு சிறிய மலை மீது அமைந்துள்ளது. திருத்தணியின் முக்கியத்துவம். திருத்தணி என்பது ஸ்கந்த புராணம் மற்றும் கந்த புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கிய திருத்தலமாகும். இங்கு தெய்வீக அம்சம் பெற்ற சிறிய முருகப்பெருமான் தணிகாசலபதி என அறியப்படுகிறார். திருத்தணி கோவிலின் கதைகள். சூரசம்ஹாரத்துக்குப் பிறகு முருகப்பெருமான் தன் பகைவரான சூரபத்மனை அழித்த பிறகு போரின் கோபம் மற்றும் வெறுப்பிலிருந்து தன்னை சமாதானப்படுத்திக் கொள்வதற்காக அமைதியான இடமொன்றை தேடினார். அப்போது இவர் திருத்தணியில் வந்து இளைப்பாறியதாக புராணங்கள் கூறுகின்றன. அதனால் இந்த தலம் தணிகாசலம் எனவும் அழைக்கப்படுகிறது. தணிவு பெறும் இடம் என்று பொருள். வள்ளி திருமணம். இங்கு வள்ளித்தேவியுடன் முருகப்பெருமான் திருமணம் செய்ததாகவும் திருமணத்தின் போது இந்த மலைமேல் வசித்ததாகவும் இன்னொரு ஐதீகம் கூறுகிறது. இதனால் இங்குள்ள வள்ளி தெய்வானை சமேதராக திருத்தணியில் பூஜை செய்யப்படுகிறது. இடம்பெற்ற 5ஆம் படை வீடு. திருத்தணி முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 5வது தலமாகும். மற்றவை பழமுத்திர் சோலை, பழனி, திருப்பரங்குன்றம், சுவாமிமலை, திருச்செந்தூர். சிறப்பு அம்சங்கள். கோவில் திருக்கருவூரில் முருகர் 6 முகமல்லாமல் ஒரு முகத்துடன் அருள்பாலிக்கிறார். வள்ளி தெய்வானை இருவரும் தனித்தனியாகவே உள்ளார்கள். தைப்பூசம், கந்தசஷ்டி, திருக்கார்த்திகை, சுப்பிரமணியர் திருநாள்கள் மிகப்பெரிய திருவிழாக்களாக கொண்டாடப்படுகின்றன.